நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நார்மலாக வெரைட்டி ரைஸ் பண்ணுறதை விடவே இது ரொம்ப சுலபமாக ரொம்பவே சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அதே மாதிரி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சிக்கன் குழம்பு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சாதம் நல்லா உதிரியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம இப்போ வாஷ் பண்ணும்போது ஒயிட் கலரில் தண்ணி வருதில்ல, இந்த மாதிரி வராமல் தண்ணி நல்லா தெளிவாக வரணும். அது வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறட்டும். அடுத்தது ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இது கீ ரைஸ்ன்றதுனால நம்ம நெய்யில் செஞ்சோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். நெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதிகமான மசாலாஸ் இதில் சேர்க்க வேண்டாம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். இப்போ இதில் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் வதக்கினாலே போதும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசனையாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், பிரியாணிக்கு தான் நம்ம அதிகமாக சேர்ப்போம். இந்த ரெசிபிக்கு 1 டீஸ்பூன் சேர்த்தாவே போதும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளியை ரொம்ப பொடியாக அரிஞ்சிடக்கூடாது, 1-2 கட் பண்ணினா போதும். இப்போ இதை ஓரளவு வதங்க விடுங்க, ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம 1 கப் அளவு அரிசி எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 1 கப் அளவு தேங்காய் பால், 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். தண்ணி அளவு அதிகமாகிடுச்சுன்னா சாதம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். தண்ணி அளவு கம்மியாயிடுச்சுன்னா சாதம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா கரிப்பாக இருக்கணும், அதாவது உப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியணும். அப்போ தான் நீங்கள் ரைஸ் சேர்த்து வேக விடும்போது கரெக்டான அளவுக்கு வரும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாதம் ஓரளவு வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை விசில் வரலைன்னா 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். உடனே நம்ம கரண்டி வச்சு கிளறக்கூடாது. அப்படி கலந்தோன்னா சாதம் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக முந்திரி, திராட்சை நெய்யில் தாளித்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் எப்போதும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். வாயில் அந்த முந்திரி கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன்
காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்துக்கோங்க. இந்த சிக்கனில் இந்த மசாலாஸ்லாம் நல்லா கோட்டாகணும். அந்த மாதிரி கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஒரு 1 hour ஊற வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் சிக்கனில் அந்த மசாலாலாம் இறங்கியிருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஹோல் கரம் மசாலாஸ் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 4 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, 1 பட்டை, 3 லவங்கம், 1 கல்பாசி, 2 சின்ன துண்டு ஜாவித்ரி, 2 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் மிளகு. இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக ஒரு பிளேட்டில் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக புரியும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாஸ்லாம் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மசாலா தான் சிக்கன் கறிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்க போகுது. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை 1-2 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான இலைகள் சேர்த்து நம்ம வதக்கி அரைக்கும் போது அதோட ருசியே தனியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இலைகள் சேர்த்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டுலேயே இந்த இலைகள் நல்லா வதங்கிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ முழுமையாக ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிருக்கேன். இப்போ இதில் 2 சில் தேங்காய் வச்சுக்கோங்க. இது கூடவே 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சூடாகட்டும். நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரோட ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டிங்கன்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயம் வதக்கும் போதும் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை இடையிடையில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கனை நல்லா வறுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணும்போது சேர்த்துருக்கோம். அதனால் உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸ்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு.
இந்த ஸ்டேஜில் இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 1.5 கப் அளவு தண்ணி இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இப்போ உப்பு எதுவும் சேர்க்கல. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ விசில் வந்துட்டு ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், நல்ல மணக்க கலர்ஃபுல்லான சிக்கன் கறி சூப்பராக தயாராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை வேகாமல் இருந்ததுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ இதை கீ ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இதை கீ ரைஸ் கூட மட்டும் இல்லை, நார்மல் ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்து கூட வச்சு சாப்பிடலாம். பக்காவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீ ரைஸ் சிக்கன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.